சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிட்டு இருந்தாராம். அப்போ கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணுல தம்பி, உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையே காணோம். இல்ல எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னார், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாங்க. அதனால யாரும் இங்க டென்ஷன் ஆகனா. அதனால இன்னொரு இந்த என்னுடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி கூட்டாங்க பேசலாமா? நிறைய உங்க கருத்துக்களை நீங்க முழுமையாக மன நிறைவோடு பேசலாம். சரி, அண்ணா 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர் இதாக்கா இருக்கு. பேசுனா அப்புறம் என்ன பண்றது? கடைசியா நான் உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பற்றி சொல்லணும். ஆளுநர் உரை அன்னைக்கு இந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடினது தப்பு, தேசிய கீதம் 2 முறை பாடினது தப்பு, அப்படி ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி இந்த சட்டசபையில நடந்ததே கிடையாது, அந்த மரபே மாத்திட்டீங்க, இப்படி ஒரு பெரிய ஒரு போர் மாதிரி எதிர்கட்சி சார்ந்தவங்கலாம் சொன்னாங்க இல்லையா. அந்த மாநில உரிமை போராளிகளை, அந்த மரபுகாக்கிற உரிமை போராளிகளை ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். 2021 ஆகஸ்ட் 2 ஞாபகம் இருக்கா? சென்டினரி செலிப்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர். அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட கலைஞர் அவர்களுடைய கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் தொடர்ந்து வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல நேஷனல் ஆந்தம் ஃபாலோடு பை தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு அறிவிச்சது ஞாபகம் இருக்கா? அதாவது தேசிய கீதத்துக்கு அப்புறமா 2வது முறையா, நோட் திஸ் பாயிண்ட், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட், தேசிய கீதத்துக்கு அப்புறம் 2வது முறையாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? அதுவும் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்ற நம்ம கலைஞர் அவர்களுடைய